Hi friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேடா கான்டோர் எப்படி ரெடி பண்றதுன்னு. இந்த கான்டோர்னா என்ன, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் எல்லாமே நான் டீடைலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்டோர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டபுள் சின்னு ஃபேஸ் ரொம்ப குண்டா இருக்கு அப்படிங்கும் போது இந்த கான்டோர் போடும்போது அது நமக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கும். அந்த ஒரு ஷேடு நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோன்லேருந்து ஒரு டார்க்கர் டோனாக தான் நம்ம கான்டோர் சூஸ் பண்ணணும். அப்போ பண்ணும்போது தான் நமக்கு அந்த கான்டோர் பண்ணும்போது நம்ம ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆகி தெரியும். கான்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம நோஸு, இந்த ஜா லைனில், அப்புறம் அந்த சீஸ் போன், இந்த இடத்துலலாம் நம்ம கான்டோர் அப்ளை பண்ணும்போது நம்மளோட அந்த டபுள் சின்னு இதெல்லாமே நல்ல ஒரு ஷேப்பாக தெரியறக்கா நம்ம கான்டோர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம ஹோம்மேடாக கான்டோர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கொக்கோ பவுடருக்கு பதிலாக காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும். நான் அதுக்கு இப்போ இதில் இந்த கரண்டியில் இதை எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த கான்டோரோட இதெல்லாம் மாற்றிட்டு இதை நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் எம்டி லிப்ஸ்டிக்கோட கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காலியான லிப்ஸ்டிக் கண்டெய்னர் தான் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம இதை மாற்றிக்கலாம். நீங்கள் லிப்ஸ்டிக் கண்டெய்னர் தான் மாற்றணும்னு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற யூஸ் பண்ணுற எந்த டப்பாவில் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கான்டோர் ஸ்டிக்காக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணி காலியான லிப்ஸ்டிக்கோட எம்டி பாட்டில் இருக்கும், அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு ஃப்ரிட்ஜில் 1 hour கிட்ட வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்டோர் ஸ்டிக் ரெடி ஆயிரும். இது பாருங்க, நான் டெஸ்ட் பண்ணி நல்லாவே ஒர்க் ஆச்சு. நம்ம ஷேடோட கண்டிப்பாக அது டார்க்காக இருக்கணும். உங்களுக்கு லைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது நல்லா டார்க்காக தெரியும். உங்களுக்கு நல்லாவே பாருங்கள், நல்லா கான்டோரிங் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் 1 month வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண கிடையாது ப்ரிசர்வேட்டிவ்காக. ஸோ இது நமக்கு ஸ்கின்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்மளும் ஈஸியாக கான்டூர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நமக்கு டிஐஒயாக பண்ணலாம். உங்களுக்கு எந்த இது டிஐஒயாக வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஐஒயாக நிறைய வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.